ஹாய், இன்றைக்கி டே 3 ஆஃப் மை ஸ்டடி வீலாக் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இன்றைக்கி காலைல எழுந்ததுமே காஃபி குடித்தாச்சு. இன்றைக்கி வந்து கொய்யாப்பழ வேட்டைக்கு வந்து நான் போக போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் எங்களோட கொய்யா மரம். ஸோ எங்கே இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது அடியில் ஒன்று கைக்கு எடுத்து கொடுக்குற மாதிரியே ஒன்று இருந்துச்சு. சரி, அதை தான் அப்படியே அடியில் கீழே குனிஞ்சு அப்படியே போயிடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். இது ஏன்னு பார்த்தோம்னா இதில் கொஞ்சம் மோசமான ஆள் ஒருத்தர் இருக்கான். அதை மொசரன்னு சொல்லிட்டு இருந்து சொல்லுவாங்க இல்லையா, ஆரஞ்சு கலரில் அது வந்து இருக்கும். ஸோ அதனால் இல்லாத பக்கம் கரெக்டாக பார்த்து போனோம். பார்த்தா கரெக்டாக பாருங்கள், அங்கே வந்து இருந்துச்சு. ஓகே, காலையில் வந்து ஒரு நல்ல ஒரு வேட்டை இல்லையா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதான் எனக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ வந்து காலையில் ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அதை பிச்சு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு எங்கள் நாய் இவர் தான் சிம்பா, அவரை பார்த்துட்டு படிக்க ஆரம்பித்தாச்சு. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்று நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டோம், ஞாபகம் இருக்குங்களா? அது லிஸ்ட் எப்படி போகணுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லிஸ்ட்டு தான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ட்ரை பண்ணலாம். நேற்று ட்ரை பண்ணேன், பட் நேற்று ஃப்ரைடே. ஸோ வந்து ஃபுல் ஒர்க்கு, கோயில் அந்த மாதிரி நிறையா இருந்ததுனால என்னால் சரியாக வந்து முடிக்க முடியல. ஓகே, ஸோ அதே வந்து இன்றைக்கி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். ஸோ பாப்பாவுக்கு சுட்டி டிவி போட்டு விட்டாச்சு. அதில் டோரா புஜ்ஜி முன்னே பார்த்துருப்பீங்க, டோரா புஜ்ஜி ஓடிச்சு. பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை ஆரம்பிச்சிட்டோம். சரி, ஓகே, எப்பவும் போல தான் பார்த்தீங்கன்னா அந்த நோட்ஸ் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா நேற்று, அதை அந்த டே 2க்கான ஸ்கெடியூல் அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சொற்பொருள் எதுவுமே முடிக்கல. நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ ஒர்க் இருந்தனால ஒன்றுமே முடிக்க முடியல. ஸோ அதனால தான் சொன்னேன், சப்போஸ் போட்டுட்டு உங்களால் படிக்க முடியல, அதை இது பண்ண முடியல அப்படின்னா அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து அடுத்த நாள் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம எப்போவுமே வீலாக் பார்க்கும்போது நம்ம நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸோ இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமோ நான் உங்களுக்கு வந்து எப்போவுமே நான் சொல்லுவேன் இல்லையா? ஸோ அதை தான் அன்றைக்கி சொல்ல போகிறேன். சொல்பொருள் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க இல்லையா, அதை எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஓகே, வந்து இதுக்கான அவுட் சோர்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தோன்னா தமிழ் டு தமிழ் அகர முதலி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு 1000 பேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பார்த்துருப்போம். ஸோ அதில் பார்த்தோம்னா அது எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 2 பேஜ் 5 பேஜ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பக்கத்தில் இதை படிச்சிடலாம், பட் ரிவைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் வந்து ஒரு ஐடியா சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ரிவைஸ் பண்ணால் தான் ஒரு சிலதான் ஞாபகம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வந்து ஒரு 5 பேஜ் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு நோட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நோட்ஸ் எழுதுறதுக்காக நோட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிங்க. ஒரு டைம் வந்து படிங்க. படிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக அங்கே தோணும் இல்லையா, ஸோ அந்த வார்த்தையை எடுத்து அதை மட்டும் நோட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ அகர முதலில் ஃபஸ்ட்டு ஆவரிசை எடுத்துக்கிட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஓரெழுத்து ஒரு மொழி. அந்த ஓரெழுத்து மொழியில் பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துக்களின் முதல் உயிர் எழுத்து இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், சுட்டு எழுத்து எல்லாமே தெரியும். பட் வந்து அழகு, கடவுள், அதில் பார்த்தோன்னா சிவன், திருமால், பிரம்மன் இதுன்றது நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியாது. அதுமாதிரி அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சொல் இருக்குது. ஓகேயா? ஸோ விட்டிசை சொல்லுன்னு இருக்குது. நம்மளுக்கு அதெல்லாம் தெரியுமா? வியப்பு குறிப்பு, இறக்க குறிப்பு தெரியுமா? ஸோ இறக்க குறிப்பு தெரியும், ஏன்னா ஐயோ அப்படின்னுவோம் இல்லையா. ஸோ அப்படின்னும் போது பார்த்தோம்னா இறக்க குறிப்பு. அதேமாதிரி இப்போ அந்த அக்கம், அது மாதிரி அக்கரம், அக்கல் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா. ஸோ அதனால தான் பார்த்தோம்னா எதெல்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தோணுதோ அதெல்லாம் வந்து எடுத்து எழுத ஆரம்பிக்கணும். நீங்கள் என்னன்னு சொல்வீங்க, ஆமாம் அப்படின்னு எழுதுனா எல்லாமே தானே எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி தேவையில்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா அக்கேனம் ஒன்று இருக்கும். அக்கேனம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், நம்ம ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்போம். ஸோ அப்போ நம்ம எழுதி வைக்கணும் அப்படின்னு தேவையில்லை. ஸோ நம்ம மண்டையில் ஏறாதது தான் வந்து நம்ம எழுதி வைக்க போகிறப்பே தவிர எல்லாமே எழுத போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அக்கமணி, ருத்ராட்சமணி இதெல்லாம் நமக்கு தெரியுமா? அதில் இல்லை அப்படின்னு சொன்னால் படிக்கும் போதே பார்த்தோன்னா இப்போ மணின்னு வருது, சாப்பிட்ற ருத்ராட்சமணி இது டக்குன்னு ஞாபகம் வரும்ல, அந்த மாதிரி. இப்போ அக்கறைன்னு இருக்குது, அக்கறைன்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியாதா? நல்லாவே தெரியும். ஓகேயா? அது மாதிரி படிச்சு இங்கே பாருங்கள், அக்கானின்னு ஒன்று இருக்கா, அது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுக்கணும். ஸோ ஒரு பேஜுக்கு வந்து ஒரு 20 இருக்குன்னா அதில் ஒரு 5 ஒரு 6 வார்த்தை தான் நம்மளுக்கு வந்து புரியாத மாதிரி இருக்கும். இப்போ அதே பாருங்கள் அக்காரம், இந்த அக்காரம்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அக்காரம் அடிசல் அப்படி மாதிரிலாம் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து சர்க்கரை, வெல்லம், கரும்பு, சீலை, மாமரம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அது என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எழுதி வச்சுக்கணும். சும்மா ஒரு பேஜுக்கு ஒரு 5 வந்து இருக்கும் அப்படின்னா ஒரு 5 பேஜுக்கு சேர்த்து ஒரு மினிமம் ஒரு 20 இல்லைனா அதோட கம்மியாக தான் வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான இதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ கடைசியாக வந்து ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி எடுத்து இப்போ வந்து நம்ம இந்த இது எல்லாமே சேர்த்து ஒரு மாதத்துக்கு நம்ம படித்து முடிக்கிறோம் அப்படின்னா ரிவைஸ் பண்ணுறதை பார்த்தோன்னா பாதி மாதமாக ஆகும். புரியுதுங்களா? பாதி மாதம்னா ஒரு 10 நாள் அந்த மாதிரிக்குள்ளார நம்ம என்ன பண்ணுவோம், படித்து முடிச்சிடலாம். ஏன்னா இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஓகேங்களா? ஸோ வந்து தெரியாதது புரியாதது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது மட்டும் தான் நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம்.
ஸோ அப்படி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இது வந்து என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து தான். உங்களுக்கு வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலும் பார்த்தோன்னா உங்களோட இஷ்டம் தான். ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து நான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறேன். ஸோ எடுத்து வச்சாச்சு, எடுத்து கொஞ்சம் கடன்னு படிக்க ஆரம்பிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அக்கோடம் கடுக்காய் இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ கண்டிப்பாக கேட்பாங்கன்ற மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இதெல்லாம் வந்து விழவே கூடாது. எடுத்து கரெக்டாக எழுதி வச்சுக்கணும். ஓகேங்களா? பட் வந்து பார்த்தோன்னா அகங்கரிப்புன்னு நம்மளுக்கு தெரியல. அகங்காரம், செருக்கு இதெல்லாம் நம்மளுக்கு எழுதி வைக்கணும்னு அவசியமா? இல்லை, தேவையே இல்லை. அதே பார்த்தோன்னா இப்போ அக்னி சாந்தி, அக்னி டீ அப்படின்னா அக்னினாவே நம்மளுக்கு நெருப்புன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அதெல்லாம் வந்து நம்ம எழுதி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு டைம் படிச்சுக்கலாம். பட் இங்கே பாருங்கள், அக்னி சாந்தி அப்படின்னா ஓமம்னு ஒன்று இருக்குது. வேள்வி நம்மளுக்கு தெரியும், பட் ஓமம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ அதை நம்ம எழுதி வச்சுக்கணும். அந்த மாதிரி புரியுதுங்களா? எடுத்து எல்லாமே அப்படியே பார்த்தபடி எழுதுறது வந்து நோட்ஸ் கிடையாது. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஏறலையோ, எது ரிவைஷனுக்கு தேவையோ அதை மட்டும் எழுதி வைக்கிறது தான் பார்த்தோன்னா நோட்ஸ். ஓகேங்களா? ஸோ தமிழ் வந்து அதாவது சொல் பொருள் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நீங்கள் வந்து எழுதி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு 10 பேஜாக ஒரு 5 பேஜாக எடுத்துக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 டைம் 3 டைம் படிச்சிங்க அப்படின்னா அதாவது வந்து அது வந்து நாள் வந்து குறைக்கும். ஓகேங்களா? ஒரு மாதம் படிப்பீங்க ஃபுல்லாக படிக்க, அடுத்து வந்து பாதி மாதமாக குறையும், அடுத்து 10 நாளாக குறையும், அதுக்கடுத்து பார்த்தோன்னா அதோட கம்மியாக படிக்க முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே அவ்வளோ சேர்ந்துடும், நிறையா இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ரிவிஷனுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அதுக்கு தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் அதுதான். நேற்று வந்து எப்படி பிளான் பண்ணணும்னு சொன்னேன், அது கோல்ஸ் வந்து எப்படி செட் பண்ணணும்னு சொன்னேன். அதே மாதிரி டுடே வி ஹாவ் சீன் ஹவு டு டேக் நோட்ஸ். ஓகேங்களா? இந்த இதில் எப்படி எடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா கலைச்சொற்களுக்கும் அதே மாதிரி தான். ஸோ கலைச்சொற்களுக்கு நான் படிக்கும்போது எப்படி அதை வந்து இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதுவும் ரொம்ப ஈஸி. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 11th 12th சிறப்பு தமிழோட கலைச்சொற்கள் ஃபுல்லாகவே நான் தொகுத்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். அதில் நான் சொல்லியிருப்பேன் எப்படி வந்து பிரித்து கலைச்சொல் படிக்கணும். எடுத்தோடனே பார்த்தோன்னே பெருசாக இருக்குது, இது எப்படி படிக்கிறதுன்னு நினைக்காம அது எப்படி ஷார்ட்கட்டோட எப்படி புரியுமா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷனோடய கொடுத்துருப்பேன். இல்லைனா அது பாருங்கள், அது பார்த்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? ரெண்டுத்துமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான டிப்ஸ் அதுதான். ஸோ எப்பவும் போல் எடுத்தாச்சு, அறிஞ்சோர் பொருட்கள் எடுத்தாச்சு, எடுத்து படிக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ இப்படி தான் என்னோடய நாள் வந்து முடிய போகுது. ஓகேங்களா? இன்றைக்கி இதை தான் நான் பண்ண போகிறேன், கண்டிப்பாக பண்ணிட போகிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து எந்த ஒர்க்கும் கிடையாது. கிட்டத்தட்ட எனக்கும் லீவ் மாதிரி தான். சாட்டர்டே பாப்பாவுக்கு எப்படி லீவு அந்த மாதிரி எனக்கும் லீவு மாதிரி. ஸோ வந்து இதை தான் இன்றைக்கி படிக்க போகிறேன். இன்றைக்கி படித்து முடிச்சிடணும், எப்படியாவது படித்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியோடு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி எடுத்து படிக்க முடியலாம். சப்போஸ் இன்றைக்கி முடியலன்னா இன்றைக்கி எவ்வளோ படிக்கணுமோ அதை படிச்சுட்டு அதுக்கடுத்து நாளில் வந்து மீதி எக்ஸ்ட்ராவை வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து அதை படிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஒன்றையும் படிச்சுட்ருக்க முடியாது, ஒரு நாள் ஃபுல்லாகவும் வந்து அதையும் படிச்சுட்ருக்க முடியாது. அந்த மாதிரி வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்றைக்கி ஒரு 4 டாபிக் முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாளுக்கு அந்த டாபிக் வந்து முடிக்கணும் அவ்வளோதான். ஓகேங்களா? அந்த டே 2 ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டே 3 வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? பட் அதுக்காக டைமும் வேஸ்ட் பண்ண முடியாது. பட் படிக்கிறது ஒழுங்காக படிக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு டிப்ஸோடு மீட் பண்ணுறேன், அடுத்த ஒரு வீலாகோட மீட் பண்ணுறேன். பாய் மக்களே.